உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். நீ பயப்படாத, நான் இருக்கிற வரைக்கும் உனக்கு ஒன்னும் ஆகாது. இவன் இல்ல, யாரு வந்தாலும் நான் பாத்துக்கிறேன். டேய், என்ன ஆச்சுன்னு சொல்லுடா முதல்ல. வந்தவன் யாரு? எதுக்காக இங்க வந்தான்? வேற யாரு? எல்லாம் தமயந்திய முதல்ல பார்த்த மாப்பிள்ள தான் அவன். இவளை பழி வாங்கறதுக்காக கொலை பண்ண வந்திருக்கான். அட பாவி, இங்க வரைக்கும் வந்துட்டானா? டேய் நலன், நீ முதல்ல தமைந்திய ரூமுக்கு கூட்டிட்டு போ. எதுவா இருந்தாலும் காலையில பேசிக்கலாம். ஒண்ணும் இல்ல அண்ணி. தமைந்தி, நீ ஒண்ணும் கவலைப்படாத, நாங்கெல்லாம் இருக்கோம்ல. உன்னை அப்படியெல்லாம் விட்டுற மாட்டோம். இனிமே அவன் வந்தானா பாத்துக்கலாம். நீ எதையும் யோசிக்காம போய் தூங்க. டேய் நலன், கூட்டிட்டு போடா. போ, பாத்து போ. இந்த வீட்ல அது ஒண்ணுதான் நடக்காம இருந்துச்சு. இன்னும் என்ன நான் பார்க்க போறோமோ தெரியல. என்னங்க அப்பா, பெரியப்பா. ஊர் முழுக்க பகை இழுத்து வச்சிருக்கான். எப்ப என்ன பிரச்சனை வரும்னே தெரியல. அவளை இந்த வீட்டுக்கு மருமகளா கூட்டிட்டு வந்து பெரிய தப்பு பண்ணிட்டா பிராமி. ஏங்க இப்படி பேசுறீங்க? தமேந்தி அவளாவா எல்லார் கூட இப்ப சண்டைக்கு நிக்கிறா? அவளுக்கு தாங்க மத்தவங்களால பிரச்சனை வருது. ஒருவேளை தமேந்தி தப்பான பொண்ணா இருந்து அவளால நமக்கு பிரச்சனை வரும்னா கூட நீங்க கவலைப்படுறதுல ஒரு நியாயம் இருக்கு. தமேந்தி ரொம்ப நல்ல பொண்ணுங்க, அப்பாவி, வெகுலி. அவளுக்கு நாம தானங்க துணையா நிக்கணும். நம்ம வீட்டுக்கு ஒருத்தர் செவரேறி குதிச்சு கொலை பண்ண வந்திருப்பா. ஏதாவது ஆயிருந்தா யார் போலீஸ் கேஸ் அலையிறது? நமக்கு வேற வேலையே இல்லையா? வெளியில போற ஓனான வேட்டியில விட்ட கதையா? இவளை வீட்டுக்குள்ள கொண்டு வந்ததுக்காக எப்ப எவன் வருவான்னு பீதியில இருக்க வேண்டியிருக்கு. பத்தாததுக்கு இவளால பிசினஸ்க்கு ஏகப்பட்ட பிரச்சனை. இங்க பாருங்க, நலன் வந்துட்டு இருக்கான். தயவு செஞ்சு அவங்கிட்ட எதுவும் பேசாதீங்க. என்ன நலன், 2 பேரும் கிளம்பிட்டீங்களா? ஒன்னா கிளம்பிட்டோமா? அடையாம நீங்க வேற. நான் ரெஸ்டாரண்ட்டுக்கு போறேன், இவன் மெஸ்ஸுக்கு போறான். இதுல என்ன இருக்கு? சரிடா. நீ என்ன தம்பிந்தி, நல்லா தானே இருக்க? உனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லையே? நேத்து நடந்ததை நினைச்சு பயந்துருப்பேன்னு பார்த்தா இப்படி காலையிலே மெஸ்ஸுக்கு போறேன்னு வந்து நிக்கிற. மனசுக்குள்ள கொஞ்சம் பயம் இருக்குதான் அத்தை. ஆனா மெஸ் பழையபடி இயங்க ஆரம்பிச்சதால மக்கள் எல்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. மளிகை கடை அண்ணாச்சி வேற இன்னைக்கு லோடு கொண்டு வரேன்னு சொல்லியிருக்காரு. அதெல்லாம் நான் போனாதான் கரெக்டா நடக்கும். அதனாலதான் கிளம்பிட்டேன். ஓ அப்படியா? அப்ப நீ போய் தான் ஆகணும். டேய் நலன், தமைந்திய தனியா விடாத. நீயே கூட்டிட்டு போய் மெஸ்ல விட்டுட்டு போயிடு. அப்புறம் அந்த கிருஷால இனிமே எதுவும் பிரச்சனை வராம இருக்கிறதுக்கு ஏதாவது செய்டா. சரிம்மா, நான் வரேன். போச்சு போச்சு. ஏங்க என்ன ஆச்சுங்க? என்ன மாமா? என்னாச்சா? நான் எதுக்காக பயந்தனோ அதே மாதிரி நடந்துருச்சு. இந்தா நீயே பாரு. என்னங்க இதெல்லாம்? என்கிட்ட கேட்டா எனக்கு எப்படி தெரியும்? சாருகிட்டையும் காட்டு. இத பார்த்துட்டு சந்தோஷப்படுவாரு. காட்டு. அம்மா, என்னம்மா இப்ப எதுக்கு இவர் ஓவரா சீன் போட்டுட்டு இருக்காரு? என்னாச்சு? ஆளாளுக்கு போனை பார்த்து ஷாக் ஆயிட்டு இருக்கீங்க. என்ன என்னன்னு கேக்குறான்ல, சொல்லுங்க. 4.8 இருந்த ரெஸ்டாரண்ட் ரேட்டிங் இப்போ 3க்கு வந்துருச்சு. இனிமேல் ரேட்டிங் இறங்கதான் போதுன்னு அவட்ட சொல்றா. என்ன மாமா சொல்றீங்க? ரெஸ்டாரண்டோட ரேட்டிங் 3க்கு வந்துருச்சா? எப்படி மாமா டக்குன்னு இந்த அளவுக்கு டவுன் ஆச்சு? என்ன கேட்டா எனக்கு எப்படி தெரியும்? இப்படிலாம் நடக்க கூடாதுன்னு தான் தலப்பால அடிச்சுக்கிட்டேன். என் பேச்ச கேட்டா தானே?
எங்க படிச்சு யார்கிட்ட பாராட்டு வாங்கி என்ன பிரயோஜனம்? கடைசியில அம்மா சொல்லி சமையல் கத்துக்கிட்டவளோட உதவியால தான் நம்ம ரெஸ்டாரண்டோட எதிர்காலமே இருக்குல்ல. சித்தி, அதெல்லாம் யாரோட உதவியும் தேடி போற எந்த அவசியமும் எனக்கு இல்ல. என்னால சொந்தமாவே யாரோட உதவியும் இல்லாம இழந்த ரேட்டிங்க எப்படி திரும்ப கொண்டு வரணும்னு தெரியும். ஏங்க இதுல எதுக்காகங்க ஈகோ பாக்குறீங்க? என்னால முடிஞ்ச உதவிய நான் செய்வேங்க, என்ன நம்புங்க. ஏய், நான் தான் வேண்டான்னு சொல்றேன்ல. போய் உன் மெஸ்ஸ ஒழுங்கா நடத்து. என் ரெஸ்டாரண்ட்டை பாத்துக்கிறதுக்கு எனக்கு நல்லா தெரியும். சரிம்மா, அப்ப நான் கிளம்பட்டுமா? இங்க பாருடா, அந்த கிருஷ்ண மறந்துடாத. அவன் மேலயும் ஒரு கண்ணு வச்சுக்க. ஓகேம்மா, நான் கிளம்புறேன். சார், இங்க எதுக்கு வந்த? சொன்ன வேலையை செஞ்சுட்டியா? சார் அதை இன்ஃபார்ம் பண்றதுக்கு தான் சார் வந்தேன். அந்த ரேட்டிங் ஏஜென்சி கிட்ட பேசிட்டேன் சார். என்ன சொன்னாங்க? அவங்க கொடுத்துருக்க ரேட்டிங் எல்லாம் கரெக்ட் தான்னு சொல்றாங்க சார். கரெக்ட் தான்னு சொன்னாங்களா? என்ன ரீசன் ஏதாவது சொன்னாங்களா இல்லையா? இல்ல சார், அது எதையுமே தெளிவா சொல்ல மாட்டாங்க. எதுவா இருந்தாலும் உங்க பாசியை பேச சொல்லுன்னு சொல்லிட்டாங்க சார். அதான் உங்களை பார்த்து இந்த விஷயத்த சொல்லிட்டு போலான்னு வந்தேன் சார். அப்படியா சொன்னாங்க? இரு, நான் பேசுறேன். ஹலோ. ஹலோ அபிஷேக், நான் நலன் பேசுறேன். வாவ், வாட் a சர்ப்ரைஸ். இப்பதான் கொஞ்சம் முன்னாடி உங்க மேனேஜர் பேசினாரு, அதுக்குள்ள நீங்க லைன்ல வந்துட்டீங்க. லெட் மீ கம் டு த பாயிண்ட் அபிஷேக். எதுக்காக என் ரெஸ்டாரண்டோட ரேட்டிங்கை கம்மி பண்ணீங்க? அதுவும் இவ்வளோ மார்ஜின் எப்படி கம்மியாச்சு? எங்களை கேட்டா எங்களுக்கு எப்படி தெரியும் நலன்? உங்களோட ஃபுட்டை டேஸ்ட் பண்ணி சாப்பாடு நல்லா இருந்தா ஆட்டோமேட்டிக்கா ரேட்டிங் வரப்போகுது. நல்லா இல்லைன்னா கம்மி தானே ஆகும். அப்படின்னா என் ரெஸ்டாரண்டோட ஃபுட் டேஸ்ட் குவாலிட்டி நல்லா இல்லைன்னு சொல்ல வரீங்களா? நான் ஏன் அதெல்லாம் சொல்ல போறேன்? இந்த ரேட்டிங்ல நாங்களா கொடுக்குறோம். எல்லாம் உங்க கஸ்டமர்ஸோட ஒப்பீனியனை கேதர் பண்ணி தானே கொடுக்குறோம். வேணும்னா ஒண்ணு பண்ணுங்க, உங்க ரெஸ்டாரண்டோட பெஸ்ட் ஃபுட் எதுவோ அதை நீங்க செய்யுங்க. எங்க சைட்ல இருந்து சில பேரும், ஃபுட் கிரிட்டிக்ல இருந்து சில பேரும் சாப்பிட்டு பாக்குறோம். அவங்க எல்லாரும் என்ன கமெண்ட் கொடுக்குறாங்களோ அதை வச்சு ரேட்டிங் கொடுத்துடலாம். இது நீங்க சவாலா கூட எடுத்துக்கலாம். ஓஹோ, எனக்கே சவால் வர்ற அளவுக்கு வந்துட்டீங்கல்ல. ஓகே அபிஷேக், ஐ அக்செப்ட் யுவர் சேலஞ்ச். நாளைக்கே இதை வச்சுக்கலாம். நீங்க ஃபைனலுக்கே வந்துடுங்க. ஓகே நலன். என்னடா ஆச்சு? என்ன சமாதானம் அது இதுன்னு பேசிட்டு இருக்க? அப்படி என்னதான் சொன்னார் அந்த ஏஜென்ட்? அது ஒண்ணும் இல்லம்மா, ரேட்டிங் குறைஞ்சதுக்கு நம்ம ரெஸ்டாரண்டோட ஃபுட்டோட டேஸ்ட் சரியில்லாததான் காரணமா. வேணும்னா நீங்க நல்ல ஃபுட்டை செஞ்சு காட்டுங்க, நாங்க ரேட்டிங் ஏத்தி போடுறோம்னு என்கிட்டே சவால் விடுறாங்க. அதான் நாளைக்கே வாங்கன்னு சொல்லிட்டேன். அப்படியா சொன்னாங்க? அப்படின்னா நாளைக்கு நானும் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துடுறேங்க. யாரோட ஹெல்ப்பும் எனக்கு வேணாம். என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும், நானே பாத்துக்கிறேன். வா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.